சற்றுமுன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு ரூபாய் 3000 உறுதியா? எப்பொழுது முதல் ரேஷனில் வழங்கப்படும்? யார் யாருக்கு இது கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு பண்டிகைக்கு முன்பே விநியோகிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநிலமெங்கும் உள்ள ரேஷன் கடைகள் வழியே பரிசு பொருட்கள் சீராக சென்றடைய அனைத்து ஏற்பாடுகளையும் நடைபெற்று வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். அமைச்சர் காந்தி அளித்த பேட்டியில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளது. ஜனவரி 10ஆம் தேதிக்குள் விநியோக பணிகளை முழுமையாக முடிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் குடும்பங்கள் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு முன்பே பரிசுகளை பெற்று தடையின்றி பயன்படுத்த இயலும். அந்த வகையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ரேஷன் கடைகள் வழியே இத்தொகுப்புகள் விநியோகிக்கப்படும். தாமதம் தவிர்க்கவும் தகுதியுள்ள எந்த குடும்பமும் விடுபடாதிருக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவார்கள் என அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. உரிய கண்காணிப்புடன் விநியோக பணிகள் ஒழுங்கான முறையில் நடைபெறும் எனவும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அந்த வகையில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் 5000 வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது ரூபாய் 3000 வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது. எனினும் மாநிலத்தில் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு மறுசீலனை செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 5000 வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதைத் தொடர்ந்து ரூபாய் 3000 வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதி சுமை இருக்காது என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும். இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகிறது. அதாவது முதல் பரிசாக ரூபாய் 5000 வழங்க தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் திட்டமிட்டதாக கூறப்பட்டது. அதன்படி ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இதற்காக தமிழகத்தின் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் பல நலத்திட்டங்கள், மானியங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற காரணங்களால் நிதி சவால்கள் அதிகரித்துவிட்டது. இதன் விளைவாக ரூபாய் 5000க்கு பதிலாக 3000 வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதனை ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே
விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி முதல் இந்த விரிவாக்கப்பட்ட திட்டம் செயல்பட தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளனவா என்பதை அறிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கிய கள ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு நேரடியாக வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினருடன் பேசும். பொங்கல் பரிசு, மகளிர் உரிமை தொகை மற்றும் பள்ளி உதவி போன்ற நலத்திட்டங்கள் அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்துள்ளதா என விசாரித்து ஒரு படிவத்தின் மூலம் விவரங்களை சேகரிப்பார்கள். படிவத்தை சமர்ப்பிப்பவர்களுக்கு QR குறியீடு வழங்கப்படும். இதன் மூலம்தான் கோரிக்கை நிலையை அறிய முடியும். மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் அல்லது அவற்றை தேர்தல் வாக்குறுதிகளாகவும் திமுக தரப்பு முன்வைக்கும் என ஆளும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றன. அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகுப்பு டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கப்படும் என அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர் பேசுகையில் தமிழக அரசின் உத்தரவின்படி காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்துடன் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் ஏற்கக்குறைய 25,000 காலி பணியிடங்களுக்கான தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் காந்தி இதை தொடங்கி வைத்தார். அந்த வகையில் இதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு முகாம்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட வேலை தேடும் இளைஞர்கள் கலந்து கொண்டதில் 500 நபர்கள் பல்வேறு தனியார் துறை நிறுவனங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணையங்களை கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் காந்தி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசும்போது தமிழக முதலமைச்சர் வேட்டி சேலை வழங்கும் பணியை தொடங்கியவுடன் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் பணி நிறைவேறும் என தெரிவித்தார். இதனால் 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு பிறகு பார்க்கலாம் என கூறினார். எனவே தமிழ்நாட்டை சேர்ந்த 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இன்னும் சில நாட்களில் அதாவது பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று உத்தரவிட்டுள்ளார். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.